ஒரு படைப்புன்றது கதை எழுதுறதுல ஆரம்பிச்சு அந்த கதைக்கு வசனம் எழுதுறதா இருக்கட்டும், அந்த கதைக்கு திரைக்கதை வடிவமைக்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த கதையை படமாக்குற விஷயமா இருக்கட்டும், அந்த கதையை இன்ச் பை இன்ச்சா செதுக்கி ஃப்ரேம் பை ஃப்ரேமா சிலை செதுக்கிற மாதிரி செதுக்கி அந்த கதையை ரசிகனுக்கு திரையரங்கில் திரைப்பட வடிவமாக கொடுக்கும் பொழுது அந்த ரசிகன் அந்த படைப்பை பிரமிப்பா பார்த்தானா அந்த கதை பயங்கரமான வெற்றி கதையாக மாறி ரசிகர்கிட்ட ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிரும். அந்த வரிசையில் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ரத்னம் திரைப்படம் எப்படி இருந்துச்சு வாங்க பார்க்கலாம். பச்சரிசி புன்னகையோடு நான் உங்கள் நல்வகட். அனைவருக்கும் வணக்கம். படத்தோட கதை என்னன்னா, மல்லிகான்ற ஒரு பொண்ணுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற ஒரு கனவு இருக்குது. அந்த கனவை நோக்கி போகும்பொழுது நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, 3 முறை எழுதுகிறாங்க. அந்த 3 முறை நீட்டில் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் எம்பிபிஎஸ் சீட் மட்டும் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கல. ப்ரைவேட் காலேஜில் நம்ம காசு கொடுத்து எப்படா படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 4வது முறை எழுத போகிறாங்க. 4வது முறை எழுத போகும்பொழுது அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 5 ஏக்கர் நிலத்தை ஒரு ரவுடி கும்பல் என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்காக அந்த நிலத்தை கையகப்படுத்திடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணோட எம்பிபிஎஸ் கனவு திட்டம் நிறைவேறிச்சா அப்படின்றது தான் படத்தோட கதை. சரி, இந்த கதையில் எங்கடா புரட்சி தளபதி நம்ம அண்ணன் விஷால் அவர்கள் வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாலுமே சொல்கிறோம், செம்மையாக இருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போனா தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ரிவ்யூவை தொடர்ந்து பாருங்கள். மல்லிகா கதாபாத்திரத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா பவானி சங்கர். ஆகா, படத்தில் பயங்கரமான டூயட் சாங்லாம் இருக்க போகுது, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கரமான காதல் காட்சிகள்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நம்ம காத்துட்ருப்போம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி எதுவுமே கிடையாது. சும்மா டைரக்டர் ஹரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு செய்யின்னு செஞ்சு விட்டாரு. இல்லை, நாங்கள் ஒரு விஷயம் ஹரி கிட்ட கேட்குறோம், நீங்கள் எப்பயுமே உங்கள் நாயகனை வந்து கொடுவாவை தீக்குற மாதிரியும் அருவா எடுத்து ஒருத்தனை வெட்டுற மாதிரி தான் படம் எடுப்பீங்களா? ஏன் நாயகன் வந்து படிக்கிறாரு, படித்து நாட்டை காப்பாற்றுறாரு அப்படின்ற மாதிரியான கதையே உங்கள்கிட்ட இல்லையா? எப்போ பாரு இளைஞனுக்கு வந்து கொடுவா எடுத்து வெட்டுறா, அருவா எடுத்து வீசுறா அப்படின்ற மாதிரியே படம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு நாயகனை படித்தவனா காமிங்க, அது சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி காமிங்க. அதுதான் ஒரு திரைப்படத்து மூலமாக இந்த சமூகத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஆயுத எழுத்தா அமையும். அதை விட்டுட்டு படம் எடுத்து வச்சிருங்க பாருங்க ஹரி சார், செம்ம. படத்தில் நீட்டுன்ற விஷயத்தை பேசியிருக்கீங்க. உண்மையாலுமே தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணீங்களோ அது தெரியாது. ஆனால் நீட்டுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. அது யதார்த்தமாக நடந்தது தான். அந்த நீட்டை பற்றின அடிப்படை ஆராய்ச்சி கூட இல்லாமல் அந்த படத்தில் நீட்டுன்ற காட்சிகளை வச்சு ஏன் எங்களை உசுரை வாங்கியிருக்கீங்க? அவர் என்னென்ன உசுரை வாங்கியிருக்காருன்னு கொஞ்சம் பாருங்களேன். நீட் எக்ஸாம் எழுத போகும்பொழுது அந்த சென்டர் வந்து எப்படி தெரியுங்களா இருக்கும், நீட்டோட எக்ஸாமினேஷன் சென்டர் 500 மீட்டருக்கு அந்த பக்கமாகவே பொதுமக்களை தள்ளி விட்டு ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் நீட் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் என்டிஏ நடத்திட்டு இருக்கு. என்டிஏனா யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஆனால் டைரக்டர் ஹரி என்ன பண்ணுறாருன்னா, அந்த சென்டர் கேட்டிருக்கு பாருங்க, அந்த நுழைவாழையர் அது வரையுமே, அதாவது ஆயுதங்களோட ரவுடி வர மாதிரி ஹீரோ வர மாதிரியும் அது வரையுமே வர வச்சு அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வாசல் முன்னாடியே வந்து செம்ம பயிற்சியை ஏற்படுத்தியிருக்காரு. எப்போ பார்க்குறதே பயங்கரமான காமெடியாக போயிடுச்சு. அதை விட ஒரு காமெடி, இன்னொரு காமெடி கேளுங்க. நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும், எழுதின ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். நீட் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு அந்த டைமோட டெட்லைன் இருக்கு பாருங்க. 5 மணிக்கு எக்ஸாம் முடியுதுன்னா 5 மணிக்கு தான் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வெளியில் விடுவாங்க. ஆனால் ஹரி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் செம்ம காமெடியே. அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. படத்தில் காமெடி ஒன்றும் கிடையாது, ஆனால் இதெல்லாம் பயங்கரமான காமெடியாக இருந்துச்சு. அதாவது எப்படி காமெடித்தனமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம கோமாளித்தனமாக இருந்தது. ஹீரோயின் வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்பொழுது எழுதி முடிச்சோடனே பரபரப்பாக எழுதி முடிக்கிறாங்க. எழுதி முடிச்சு டக்குன்னு பேப்பரை கொடுத்துட்டு வெளில வராங்க. செம்ம காமெடி ஆயிடுச்சு. நீட்டை பற்றின அடிப்படை அறிவு கூட இல்லாமல், அதை பற்றின அடிப்படை ஆராய்ச்சி கூட இல்லாமல் நீட்டுன்ற விஷயத்தை எடுத்து ஹீரோயின் வந்து நீட்டு படித்து எம்பிபிஎஸ் ஆக போகிறாங்க அப்படின்ற நாட்டை கொண்டு வரீங்களா? இது நியாயமா ஹரி சார்? இது எந்த விதத்துலங்க நியாயம்? சரி, ஓகே,
நீட் விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க. நீட்டு நல்லதா கெட்டதா அது அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றின வீடியோ ப்ரிப்பாக போடுவோம். நம்ம ஹரி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு பாருங்க. இப்போ பொதுவாக ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் வேணும்னா முதல்ல நீட் எழுதணும், அதில் பாஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், அதுக்கு பிறகு அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த ரிசர்வேஷனில் வராங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம அழகாக காமிக்கணும். ஆனால் டைரக்டர் ஹரி என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்எம்சி அதாவது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில், இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்டோட அத்தாரிட்டி, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. சரி, அதை பற்றி பேச வேண்டாம். நம்ம ஸ்டேட் போர்டுக்குள்ளே ஒன்று இருக்குல்ல, நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே ஒன்று இருக்குங்களே, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க தான் வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அவங்க தான் வந்து அட்மிஷன் போட்டு எம்பிபிஎஸ் சீட்டை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. அதை பற்றி கூட ஒன்றுமே பேசலை. பிரியா பவானி சங்கர் பாவம் அப்படியே பச்சை புள்ள மாரி. என்ன சொல்கிறது, ஒரு படம் எடுக்கிறோம்னா எதை பற்றி எடுக்கிறோமோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதை பற்றி இன்ச் பை இன்ச்சாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அப்போ தான் அந்த படம் வந்து ரசிகனுக்கிட்ட வந்து போய் சேர்ந்தடையும். ஆனால் ஹரி வந்து அதை எல்லாமே பண்ணாமல் நீட் எழுதுகிறாங்களாம். நீட் எழுதின உடனே ஆந்திராவில் வந்து திருப்பதி, அதாவது திருப்பதியில் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்ச மாரி போய் ஜாயின் பண்ணுற மாரி காமிச்சிருக்காரு. இதெல்லாம் எந்த விஷயத்தில் வந்து நம்ம ஏற்றுக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு போட்டு நம்மளை செய்ன்னு செஞ்சு விட்டாரு. ஏன் செய்ன்னு செஞ்சு விட்டாருன்னு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் கேளுங்க. நிறைய பாயிண்ட் இருக்குது, அதில் இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஹீரோ விஷாலும் பிரியா பவானி சங்கரும் ஆந்திரா பக்கமே போகக்கூடாது. அப்படி போயிட்டாங்கன்னா அந்த பிரியா பவானி சங்கரோடைய 5 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினாங்களா ரவுடி கும்பல், அவங்க வந்து அவங்கள 2 பேர்த்தி போட்டு தொடுவாங்க. ஆனால் டைரக்டர் ஹரி என்ன பண்ணிருக்காருன்னா, நீட் எழுதி பாஸ் பண்ணி மெடிக்கல் சீட் வந்து திருப்பதியில் கிடைக்கிது, அவங்க திருப்பதியில் போய் அட்மிஷன் போடுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருக்காரு. அதை ஏன் காமிச்சாருன்ற விஷயமே தெரியல. ஆல் இண்டியா கோட்டாவில் போகும்பொழுது தான் உங்களுக்கு ஸ்டேட் டு ஸ்டேட் சீட்டு வந்து உங்களால் எடுக்க முடியும். ஆல் இண்டியா கோட்டா இல்லாமல் தமிழ்நாடு கோட்டா, அதாவது மாநில கோட்டாவில் உள்ள வரும் பொழுது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அழகாக வந்து தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கலாம். அதை எதுவுமே பண்ணலை. சரி, அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்டு மட்டும் என்ன பண்ண போகிறோம்? அவருக்கு நீட் பற்றின அடிப்படை அறிவு இருக்கணும், அடிப்படை ஆராய்ச்சி இருக்கணும். எதுவுமே இல்லை. சரி, ஓகே, நம்ம படத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பாக போவோம் பாருங்கள். படத்தில் அண்ணன் புரட்சி தளபதி விஷால் அவர்கள் நடிச்சிருக்காரு. பாவுங்க, மனுஷனை வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாருங்க டைரக்டர் ஹரி. எப்பா, மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் இப்போ தான் விஷால் அண்ணனுக்கு வந்திருக்கு. வந்து அது பயங்கரமான ஒரு ஹிட் ஆகி அவரே இப்போ தான் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அவரை பிடிச்சிக்கிட்டு கத்தி தூக்கி வெட்டுற மாதிரி பயங்கரமாக செய்ன்னு செஞ்சு விட்டு படமும் என்ன சொல்கிறதுனே தெரியல. படத்தில் ஒரே ஒரு காமெடி வந்து விஷால் அண்ணனுக்கு ஹரி பண்ணிருப்பார் பாருங்க, செம காமெடி. பொதுவாக ஒரு படத்தில் நாயகன் நாயகி இருந்தால் அந்த நாயகனுக்கும் நாயகிக்கும் காதல் ஏற்படுது, அதனால் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அரைச்ச மாதம் அரைச்சிட்டு கூட போயிடலான்னு வச்சுக்கிங்க. ஆனால் ஹரி என்ன ஒரு விஷயம் பண்ணிருக்கார் பாருங்க, செம்ம ஹைலைட்டுங்க. என்ன விஷயம்னா, நாயகியை வந்து கடைசியில் விஷாலுக்கு அம்மாவா ஆக்கி விட்டாரு. அம்மானா விஷால் வந்து நாயகியை அம்மாவா ஆக்கி விட்டாருன்னு நினைக்காதீங்க. விஷாலோட அம்மாவா நாயகியை காமிச்சு விட்டாரு. படம் வந்து ஒட்டவே இல்லை. அவ்வளோ என்ன சொல்கிறது, இதுவரையும் கிட்டத்தட்ட நம்ம பச்சரிசி புனைகளை பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய சில காலமாக நம்ம வந்து வீடியோ போடாமல் இருந்தோம். அது காரணம் என்னென்னா, எங்களுக்கு வந்து பர்சனலாக சில வேலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வேலை எதுவுமே முடியல. ஆனால் இந்த படத்துக்கு நாங்கள் வீடியோ போட வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியில் சில தப்பான விஷயங்களை பரப்பி இளைஞர்களுடைய மனசை வந்து கெடுத்து விட்டுறது. மனசுனா என்னது, அவனுக்கு வந்து இந்த விஷயம்லாம் உனக்கு சரி, இந்த விஷயம்லாம் தவறுன்ற மாதிரி அவன் மனசில் வந்து விதைக்கிறது. அந்த மாதிரி நிறைய விஷயத்த விதைச்சி விட்ருக்காரு அண்ணன் ஹரி. சரிங்க, படத்தில் வேறு எதுவுமே நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்தியமாக சொல்கிறோம், படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு சம்பளம் கிடச்சிது, அவங்க குடும்பம் வந்து அந்த காசை வச்சு ஒரு வேளை சோறு வந்து வயிறார சாப்பிட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் நல்ல விஷயமா இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் தயாரிப்பாளர் வந்து லாபம் அடைஞ்சாரா நஷ்டம் அடைஞ்சாரா அப்படின்றதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், தமிழ் சினிமாவை 50 வருடம் பின்னோக்கி கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும். படம் எடுத்தால் ஒரு நல்ல படைப்பு நேர்த்தியாக எடுத்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணி அழகாக டெலிவரி பண்ணணும். அதை விட்டு தமிழ் சினிமாவை 50 வருஷம் பின்னோக்கியாக கொண்டு போகிறது
டைரக்டர் ஹரி அண்ணன் வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டார் நம்மளை. சரி வேற ஆடியன்ஸ் வேற என்னதாங்க பண்ணுறது, தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் இப்போ சரியான நல்ல படங்களே வரலையே, நாங்கள் என்னதாங்க பண்ணுறது அப்படின்ற கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஓடிடி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதில் மற்ற லாங்குவேஜ் படம், அதாவது மலையாள படமாக இருக்கட்டும், தெலுங்கு படமாக இருக்கட்டும், கன்னடா படமாக இருக்கட்டும், அதில் உங்களுக்கு நல்ல நல்ல படைப்பெல்லாம் தேடி நீங்கள் ஓடிடியில் பாருங்கள். திரையரங்கில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, தமிழ் சினிமாவில் இப்போ சமீபத்தில் எந்த ஒரு நல்ல படமும் வரலை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதையும் மீறி நான் தேட்டரில் போய் தான் படம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் தேட்டரில் போய் படம்லாம் பார்க்க முடியாதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் தூங்காமல், தயவு செய்து சொல்கிறோம், ஏசியில் தூங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் ஏசியில் சும்மா ஜம்முன்னு தூங்கிட்டு ஜம்முன்னு வாங்க. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோமே, படம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்களே முடிவு பண்ணிங்க. இந்த கொடுமையை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து ஹரியை வாழ்த்தணுமா தூழ்த்தணுமான்ற விஷயத்தையும் பார்த்துங்க. ஆக மொத்தம் இது வந்து ஒரு வேஸ்டேஜான ஒரு மெட்டீரியல். அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா ரிவ்யூவை முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஹரி அண்ணன் வந்து நம்ம சமுத்திரக்கண்ணி அண்ணன் ஒரு விஷயம் செஞ்சுருக்காரு பாருங்க. சமுத்திரக்கண்ணி அண்ணன்னாவே அவர் வந்து ஏதாவது கருத்து சொல்லக்கூடியவர், இளைஞர்களை வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி பயங்கரமாக உற்சாகம் மூட்டக்கூடியவர் அப்படின்ற நினப்பில் தான் நம்ம எல்லாரும் இருந்திருப்போம். சமுத்திரக்கண்ணி அண்ணனுக்கு ஒரு சம்பவம் செஞ்சு விட்ருக்காரு பாருங்க, அருமையான சம்பவங்க. சமுத்திரக்கண்ணி அண்ணன் வந்து ரத்துனம் திரைப்படத்தில் எம்எல்ஏவாக நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் சட்டமன்றத்துக்கு போன மாதிரியும் காமிக்கல. தம்பி சிரிக்கிறப்பா, நீ சிரிக்காத, ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணாதப்பா, கேமரா முன்னாடி இன்னும் பசங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு காமெடியாக இருந்துங்க படம். படத்தில் காமெடிலாம் எதுவுமே இல்லை, யோகி பாபு இருக்காப்புல காமெடிலாம் இருக்காது. ஆனால் படம் செம காமெடி. என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டில் அவ்வளோ ஓட்டைகள். ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் அவர் வந்து மக்களுக்காக ஏதோ ஒரு 4 நலத்திட்டம் பண்ணுறாரு, சட்டமன்றத்துக்கு போகிறாரு, என்னுடைய தொகுதிக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு முதல்வரை பார்த்து கேட்குறாரு அப்படின்னு இருந்தால் அது வந்து ஒரு லாஜிக்கு. அதை விட்டு எம்எல்ஏவாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பார் வச்சு நடத்துகிறாராம். பார் வச்சு நடத்தி அந்த பாரில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடிசம் பண்ணி ஊரில் உள்ள அநியாயத்துக்கெல்லாம் தட்டி கேட்குறாராம். நீங்கள் தான் எம்எல்ஏவாக இருக்கீங்க, உங்கள் கையில் சட்டம் இருக்குது, நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். விச் மீன்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்யலாம். ஆனால் டைரக்டர் ஹரி சமுத்திரக்கண்ணி அண்ணனை வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டு ஒரு வழியாக ஆக்கி விட்டாரு. படத்தில் கார் பறக்குது, லாரி வெடிக்குது, பஸ்ஸு போகுது, எப்பா ஏகப்பட்ட பொருட்செலவு. தயாரிப்பாளருக்கு இது கண்டிப்பாக நஷ்டமாக தான் போய்டும்னு நினைக்கிறேன். படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான் வைக்கணும். ஒரு காட்சியில் வரக்கூடிய ஒரு டைலாக்காக இருக்கட்டும், அந்த காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மெட்டீரியல் எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது அந்த படத்துக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கணும். அதை விட்டு சும்மா நாமளும் படம் எடுக்கிறோம், நாமளும் இந்த சீனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விறுவிறுப்புக்காக பரபரப்புக்காக நம்ம பண்ணிட்டோம்னா வச்சிங்களேன், அது வந்து அந்த சினிமாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம். ஒரு சினிமான்றது ஒரு ஆர்ட்டு. ஒரு சினிமாவை நம்ம வந்து உருவாக்கும் பொழுது அது மிகப்பெரிய படைப்பாக மாறி இந்த சொசைட்டிக்கு அந்த சினிமா வந்து ஏதாவது ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு படமாக தான் அமையணுமே தவிர சும்மா வந்து அப்படியே இளைஞனை வந்து உசுப்பேற்றி விடுற மாதிரிலாம் அமையக்கூடாது. தமிழ் சினிமாவில் வந்து நிறைய டேரக்டர் அந்த மாதிரி தெரிஞ்சிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஏனே தெரியல. அந்த டேரக்டர்லாம் வந்து உண்மையாலுமே வந்து கல்வின்ற ஒரு அறிவு இருக்கான்ற விஷயமே நமக்கு புரியல. ஹரி வந்து இந்த படத்தில் ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு பாருங்க, அது இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அண்ணன் இருக்காருங்களே, அவர் வந்து எப்போ பெரிய லெஜண்ட் டேரக்டர். அவர் வந்து நல்லா நடிக்கக்கூடிய நடிகனாகவும் இருந்துட்டு இருக்காப்புல. அவரை வந்து இந்த ரத்னம் படத்துக்குள்ளே கொண்டு வருவாப்புல. கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசை சார்ந்த ஊழியராக வருவாப்புல. சரி, மத்திய அரசை சார்ந்த ஊழியராக வராரு, எதுக்குடா வராரு? விஷால் வந்து 10 பேரை அடித்து கொன்னார, அதுக்காக விஷாலை தண்டிக்க வராரா, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வராரா? பார்த்தீங்கன்னா அது இல்லை. சரி, ரவுடி கும்பல் வந்து ஹீரோயினோட 5 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறாரா அப்படின்னா அதுவும் இல்லை. மத்திய அரசு ஊழியராக டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் வராரு. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி கும்பலுக்கும் விஷாலுக்கும் உள்ள பிரச்சனைகளுக்கு கட்ட பஞ்சாயத்து பேசிக்கிட்டு அப்படியே சுமூகமாக சப்ப மாரி முடிக்கிறாங்க. என்னதான் இதெல்லாம், என்னதான் சொல்கிறேனே தெரியல. இதெல்லாம் நம்மளாம் பார்த்தா பைத்தியக்காரங்க நினச்சிட்டாங்க போல இருக்கு. இல்லை, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கட்ட பஞ்சாயத்தாக பண்ணுவாங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயி எந்த ஒரு கட்ட பஞ்சாயத்தும் லீகலாக பண்ணினதா வரலாறே கிடையாது.
இல்லீகலாக சில கவர்மெண்ட் எம்ப்ளாயி சில விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம், அது இல்லீகல். ஆனால் டைரக்டர் ஹரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி காமிச்சு விட்டு நம்மளை வச்சு செய்ன்னு செஞ்சு விட்ருப்பாரு. டைரக்டர் ஹரி ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி கும்பல் 5 ஏக்கர் நிலத்தை அந்த மல்லிகான்ற பொண்ணு, அதாவது பிரியாணி பவானி சங்கர் இருக்காங்களே, அவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு. அந்த ரவுடி கும்பல் அழகாக போயிட்டு, ஏம்மா நாங்கள் தெரியாதனமாக உங்கள் இடத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டோம், உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற கனவு இருக்குது, நீங்களும் 3 டைம் நீட் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்காம ப்ரைவேட் காலேஜில் பணம் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கம்மா, உங்கள் 5 ஏக்கர் நிலத்துக்கு நாங்கள் பணமும் கொடுத்துட்றோம், நம்ம காலேஜில் நீங்கள் மெடிக்கல் எம்பிபிஎஸ் வந்து ஃப்ரீயாக படிச்சுட்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா சும்மா அருமையாக இருந்திருக்கும் படம். அந்த வாய்ப்பையும் கெடுத்து விட்டாங்க. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படம் படமாகவே இல்லை. ரீல்ஸ் பண்ணுறாங்களே அந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்புக்கு ரீல்ஸ் பண்ணுவாங்களா நம்ம இளைஞர்கள், கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்கள் ரீல்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. அந்த இளைஞரை யாரையா கூப்பிட்டு வச்சு, எப்பா ஒரு படம் ஒன்று பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணிருந்தா கூட, அந்த இளைஞர்கள் ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு குழுவாக ஃபார்ம் ஆகி அழகான ஒரு படைப்பை கொடுத்துருப்பாங்க. ஆனால் டைரக்டர் ஹரி தமிழ் சினிமாவில் எப்போ பாரு அருவா எடுத்து வெட்டுற மாரி, கொடுவா எடுத்து வீசுகிற மாரி இருக்கிறவனை பைத்தியக்காரனாகவே மாற்றிட்டு இருக்காரு.